தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி போடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. பானுவ அவன்தான் சரியா புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணியிருப்பான். அவளும் இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா வீணா கவலைப்படுவீங்கன்னு அவ சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருப்பா. பொறுத்து பொறுத்து பார்த்தா அவ இனி இவன் கூட வாழ்றதே வேஸ்ட்னு நினைச்சு வீட்டை விட்டே போயிருப்பா. என்ன சத்யா, நடந்ததெல்லாம் பார்த்த மாதிரியே சொல்ற. பானு நீ பாத்தியா? பானுவ நான் பார்த்து 3 மாசத்துக்கு மேலாச்சு. ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொன்னேன். பானு எப்ப காணாம போனா? ஒரு நாள் கிஷோர் அந்த வழியில பார்த்து பானு வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னான். அவ வீட்டுக்கு வரலன்னு சொன்ன பிறகுதான் அவ 2 நாளா காணாம போன விஷயத்த சொன்னான். அவன் என்ன சொன்னா? பானு எழுதின லெட்டர் தந்தான். பானு கிட்ட இவன் நிறைய விஷயத்த மறைச்சிருந்ததை எழுதியிருந்தா. அவ எழுதின லெட்டர்ல அவனை பத்தி தப்பா எதுவுமே எழுதல. புருஷன் மேல அவ அஃபெக்ஷனா இருந்த மாதிரி தான் எழுதியிருந்தா. அவங்கிட்ட அஃபெக்ஷனா இருந்தா அவ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறா? பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறவன் அவளை தேடாம 3 நாள் வரைக்கும் சும்மாவா இருப்பான்? உன்கிட்ட பேசும்போது அவன் நல்லவன் மாதிரியும் பானுவ கெட்டவ மாதிரி தானே பேசியிருப்பான். சரிதானே? ஆமா ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணி பானு மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி தான் பேசினான்.
பானு அவங்க கூட குடும்பம் நடத்துற லட்சணத்தை உங்ககிட்ட சொல்லாம இருந்தது அவனுக்கு சாதகமா போச்சு. அதனால அவன் சைடு நியாயம் இருக்கிற மாதிரி பெரிய பில்டப் கொடுத்திருப்பான். சரி, உன் தங்கச்சி நீ தேடினியா? நானும் என் சொந்தக்காரங்க, அவளோட ஃப்ரெண்டுங்க, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பீச்சுன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். எங்க தேடியும் கிடைக்கல. போலீஸ்ல புகார் தர வேண்டியதானே? போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கு, அவங்களும் தேடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்குது. பானுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாத, பானுக்கு எதுவுமே ஆகாது. பானு ரொம்ப தைரியமான பொண்ணு. எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் அவ போக மாட்டா. இல்ல சத்யா, அவ புள்ளத்தாச்சு. சாப்பிட்டாலோ இல்லையோ, இல்ல ரோட்ல மயங்கி விழுந்தாலோ, பஸ் கார்ல மோதி என்ன ஆச்சோ, பயமா இருக்கு. நீ என்ன ராஜா, சின்ன புள்ள மாதிரி தைரியமா இரு. பானுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பொம்பளை புள்ள, அதுவும் புள்ளத்தாச்சி வேற. இந்த சிட்டில எங்கன்னு போய் நான் தேடுவேன்? ஒருவேளை கிஷோரை பானு அடைச்சு வச்சுக்கிட்டு கேம் ஆடுறானோ? சித்தி கூட இதே தான் சொன்னாங்க. அவன் பணத்துக்காக இப்படி பண்றானு கூட சொன்னாங்க. ஆனா அவன் பண்டாட்டி மேல ஓவர் அஃபெக்ஷனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவன் பேச்ச நம்புறதா இல்ல நம்ப கூடாதான்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப இருக்கிற மனநிலையில அதை பத்தி ஆராய்ச்சி செய்ய முடியல. பானுவை தேடுறதுல தான் முழு மூச்சா இறங்கியிருக்கேன். கவலைப்படாத ராஜா, நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே சோதனை கொடுப்பாரு. முடிவுல நல்லதை தான் செய்வாரு. ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? எந்த விஷயம்? பானு காணாம போன விஷயம்தான். ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, அம்மாக்கு தெரியாம இருக்குமா? பானுவை காணான்ற விஷயம் அம்மாக்கு யாரோ சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொல்லி அழுதாங்க. இதுக்குதான் இந்த கிஷோர் பயலுக்கு என் பொண்ணை கட்டி குடிக்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன் சித்தி தான். அவன் பெத்த புள்ளையா இருந்தா இந்த மாதிரிலாம் செய்வாளா? கடைசியில் எல்லாருமே சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்களேன்னு சொல்லி ஒரே அழுது தீர்த்துட்டாங்க. பாவம், பெத்த மனசு அப்படிதான் துடிக்கும். ஏற்கனவே அம்மா வேற ஹார்ட் பேஷண்ட். இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு பிபி ஜாஸ்தி ஆகி படுத்த படுக்க ஆயிட்டாங்க. நான் அம்மாவை கவனிப்பேனா இல்ல தங்கச்சியை தேடுவேனா ஒண்ணுமே புரியல. கவலைப்படாத ராஜா, பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போம், போஸ்டர் அடிச்சு ஒட்டுவோம். எப்படியும் பானு கிடைச்சிருவா. என்னன்னு விளம்பரப்படுத்துவ? என் தங்கச்சியை காணோம், அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னா பாக்குறவெல்லாம் அவன் ஏதாவது கதையை கோத்து விட்டு பேசுறதுக்கா? வேணாம் சத்யா, போலீஸ் தேடுது, நாமளும் தேடுவோம். முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். முடிவை ஆண்டவன் கிட்ட விட்டுருவோம். உன் நிலைமை எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிஷோர் தான். அப்பப்போ நீ உன் தங்கச்சி வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரும் வாழ்க்கை நடத்துறாங்களான்னு நீ போய் பார்த்துட்டு வந்திருக்கணும். பானு கிட்ட மனம் விட்டு பேசி அவ மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கணும். கட்டி கொடுத்ததோட கடமை முடிஞ்சதுன்னு விட்டுட்டீங்க. அவளும் பெத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே வச்சு போராடி பார்த்திருக்கா, முடியல, வீட்டை விட்டு போயிட்டா. பானுவா வீட்டை விட்டு போனாலா இல்ல அவன் வீட்டை விட்டு விரட்டினானா? இவ்வளவு சந்தேகம் இருக்கும்போது அந்த கிஷோரை நீ சும்மாவை விட்ட? அவன் சட்டைய பிடிச்சு அவனை அடிச்சு கேட்டிருந்தா எல்லாத்தையும் கக்கிருப்பான்ல. சத்யா, அவன் பேச்ச கேட்டா தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுதுன்னு என்கிட்ட சொன்னா. அவன் பயங்கரமான நடிகன், ஆளை பார்த்து நம்பாத. அவன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, கூப்பிட்டு விசாரிங்கன்னு போலீஸ்ல புகார் கொடு. அவங்க அவனை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல விட்டு 4 சாத்து சாத்துனா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். எதுவும் சரியா தெரிஞ்சுக்காம நம்ம போய் புகார் கொடுக்க முடியாது. நம்ம கொடுத்த புகார் தப்பா இருந்தா என் தங்கச்சி அவன் கூட வாழ முடியாது. பானு திரும்பி வந்து என் புருஷன் மேல எப்படி கேஸ் போடலாம், என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன்னு சொல்லி அழுதா நான் என்ன பண்ணுவேன்? பானுவா வந்து எதுவும் சொல்ற வரைக்கும் நம்ம கிஷோரை ஒன்னும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஆமா சத்யா. இது வேலைக்காகிற மாதிரி தெரியல. எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டிட்டா 2ல 1 பாத்திர வேண்டியதுதான். என்ன பண்ண போற சத்யா? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய்ய. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யறேன். அவசரப்படாத சத்யா, ஏதாவது ஒண்ணு கிடக்கும் ஒன்னு ஆயிட போகுது. ஒன்னும் ஆகாது. கழகம் பிறந்தாதான் நியாயம் கிடைக்கும். நம்மளை பொறுத்தவரை பானு நமக்கு கிடைக்கணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அம்மாவை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம். ரொம்ப தேங்க்ஸ் சத்யா.
எனக்கு நீ இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறத நினைக்கும் போது உன்னை என் தங்கச்சி கட்டி வைக்காம போயிட்டோமேன்ட்டு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டா ஆக போறது ஒண்ணுமே இல்ல. நடக்க போறத நினை, நல்லதாவே நினை, நல்லதாவே நடக்கும். சரி ராஜா, நான் கிளம்புறேன். சரி சத்யா. அப்புறம் என்ன பண்ண? ஓ மூலமா எல்லாம் செய்யணும்னு உன்ன வேலைக்கு சேர்த்தேன். நீ அமுதாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னையே ஏமாத்துன. முழு சொத்தையும் மொத்தமா சுருட்டிட்டு போயிடலான்னு பார்த்த. ராம்குமாருக்கு அப்புறம் நீ தான் எம்டின்னு கனவு கண்ட. எல்லாத்தையும் நீ கொண்டு போறதுக்கு நான் என்ன இழிச்சவாயா? என்ன சித்ரா இப்படி பேசுற? நீ ஒரு கிரிமினல், ஓ முதலாளி ராம்குமார் ஒரு கிரிமினல். என்ன சுத்தி எல்லாம் ஃப்ராடா இருக்கும்போது நான் என்ன பண்றது? உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை நம்பிதானே நான் இங்க வந்தேன். என்ன நம்பி வந்த, ஆனா எனக்கே துரோகம் பண்ண பார்த்த. என்ன பண்றது? என்ன மன்னிச்சிரு சித்ரா. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நீ என் உறவுக்காரன், உன்னை என்னால விட முடியாது. நீயும் வேணும், ராம்குமாரோட சொத்தும் எனக்கு வேணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ஒழுங்கா இருந்தா சந்தோஷம் தொடரும், இல்லன்னா நடுவிலேயே கட் ஆயிடும். இனிமே கனவுல கூட நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இத நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். அப்படி வா வழிக்கு, நான் சொல்றத கேளு. அந்த சொத்து என் கைக்கு வந்ததும் நான் நினைச்சதுதான் இங்க நடக்கும். வாங்க மாமா. எப்படி நான் நல்லா இருக்கேன் மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பெரிய மாமா வரலையா? பெரிய மாமா வர்றதா தான் இருந்துச்சு, ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் மட்டும் வந்திருக்கேன். ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்ல மாமா, சும்மா தான் கேட்டேன். ஏன் மாப்ள, பார்த்தா சாப்பிட்டா இருக்கீங்க, ஆனா செய்யற வேலையெல்லாம் பயங்கரமா இருக்குது. என்ன மாமா சொல்றீங்க? உங்களை புரிஞ்சிக்கவே முடியல மாமா. நீங்க சொல்றதே எனக்கு புரியல. நீங்க நடந்துக்கிற விதமே எனக்கு புரியல. நீங்க தெளிவா என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் உங்களை பத்தி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன், ஆனா நீங்களும் என்னை பத்தி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறீங்க. நம்மளுக்குள்ள நம்ம அதை பேசி சரி பண்ணிக்கிட்டா தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க மாமா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன என்ன மாமா? சித்ராவை நீங்க விரும்புறீங்களா? என்ன மாமா என்கிட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? நான் போய் அதுவும் சித்ராவை லவ் பண்றதா? சும்மா நடிக்காதீங்க மாப்ள. மாமா சத்தியமா நீங்க கேட்டதெல்லாம் போய். எனக்கு வேண்டாதவங்க யாரும் உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காங்க, அதை நம்பவே நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு வந்து கேளுங்க. மாப்ள, அவ்வளவு சீக்கிரமா நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. மாமா சித்ரா எங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப். அவ சின்சியரான ஹார்ட் ஒர்க்கர். அவ வந்த பின்னாடி தான் கம்பெனி நல்லா டெவலப் ஆச்சு. அதுக்காக அவளுக்கு ப்ரொமோஷன் சம்பளம்னு போட்டு கொடுத்தேன். அவளோட வளர்ச்சியை பிடிக்காம சில பேரு அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை சரியா புரிஞ்சுக்காம என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ ஏன் ஒரு மாசமா வேலைக்கு வரல? அவளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அவளோட அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்னா அதுக்காக ஒரு வாரம் லீவு கேட்டேன். சரின்னு அனுப்பி வச்சேன். பட் போன இடத்துல அவங்க அம்மாவுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சு. அதனால அவ ஒரு மாசம் லீவ் போட்டு அங்கேயே தங்கியிருக்கா. தட்ஸ் ஆல். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதாவும்
உங்க 2 பேருக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் இருக்கிறதாவும் அவளுக்காங்க நீங்க எதையும் செய்வீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மாமா, எந்த முதலாளியும் தாங்கிட்ட வேலை பார்க்குற நல்ல ஒர்க்கரை எப்பவும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் சித்ராவை மிஸ் பண்ண நான் விரும்பல. எல்லாரும் சம்பளத்துக்காக வேலை பார்த்தப்போ சித்ரா மட்டும்தான் கம்பெனிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா. அவ கொடுத்த கொட்டேஷன்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. அதனால கம்பெனி நல்லா டெவலப் ஆச்சு. மத்தவங்க பொறாமையால அவளை ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு முடிவெடுக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. அவளுக்கு நீங்க நிறைய சலுகை கொடுக்கறதும் நீங்க 2 பேருமா சேர்ந்து ஊரை சுத்துறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கம்பெனி டெவலப் ஆகுறதுக்கு சித்ரா காரணமா இருந்ததால அவளுக்கு சலுகை கொடுத்தது உண்மைதான். அவளோட கம்பெனி விஷயம் பேசுறதுக்காக தான் நான் போனேன். மத்தபடி அவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காகலாம் நான் போகல. சித்ரா கூட நீங்க பழகுனதுனால உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்குதா? அதனால சண்டை வந்திருக்குதா? எந்த ஒரு பிசினஸ் மேனும் குடும்பத்தை விட பிசினஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஜெயிக்கிறதுக்காக ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறவன் தான் பிசினஸ் மேன். நான் சராசரி ஆம்பளை மாதிரி அவளை, அதாவது என் ஒய்ஃப வெளியவே கூட்டிட்டு போவாததால அவளுக்கு எனக்கும் சண்டை வருமே தவிர சந்தேகம் வந்ததே கிடையாது. ஏன்னா நானும் அவளும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணியிருக்கோம். மாப்பிள, பிசினஸ் மேனுக்கு எப்பவுமே பிசினஸ் ஒரு கண்ணாகவும் குடும்பம் ஒரு கண்ணாகவும் தான் இருக்கணும். ஆபீஸ்ல இருக்கும்போது ஆபீஸ் சிந்தனை தான் இருக்கணும். வீட்டுல இருக்கும்போது வீட்டு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். ஆபீஸ்ல இருக்கும்போது வீட்டை பத்தி சிந்திக்க கூடாது, வீட்டுல இருக்கும்போது ஆபீஸ பத்தி சிந்திக்கவே கூடாது. ஆனா 2ஐயும் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கை நடத்தினா வாழ்க்கையே நரகமாயிடும். இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட சித்ராவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்குது. என் பொண்ணை விட சித்ரா மேலதான் உங்களுக்கு அதிக பிரியம். அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்குது. இது அப்பட்டமான பொய். எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சித்ரா மேல நீங்க ரொம்ப ஆசை வச்சிருக்கீங்க. அவளையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க. மாமா, மாமாங்கிறதுக்காக உங்ககிட்ட நான் எதிர்த்து பேச விரும்பல. எனக்கும் சித்ராக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், நான் ஓனர், அவ ஸ்டாஃப், தட்ஸ் ஆல். மத்தவங்க 1000 நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் போய் அவங்க கிட்ட காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி சித்ராவை நான் லவ் பண்ணியிருந்தா அமுதா செத்து போனப்பவே உடனே நான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன் பண்ணல? நான் என் ஒய்ஃப் அமுதாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவ இருந்த இடத்துல வேற ஒருத்திய வச்சு பார்க்க நான் விரும்பல. நீங்க எத்தனையோ தடவை என்ன வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னப்ப கூட நான் ஒதுங்கினதுக்கு காரணமே அமுதா மேல நான் வச்சிருந்த லவ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி தப்பான தகவலை கொடுத்தவங்கள வர சொல்லுங்க. எனக்கும் சித்ராவுக்கும் அப்படி ஒரு லவ் இருந்தா அதை நிரூபிக்க சொல்லுங்க. நீங்க எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுறேன். மாப்பிள, உங்க ஜாதகத்தை கொண்டு போயினா ஜோசியர்கிட்ட காட்டினேன். அவன் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டான். அவன் தான் உங்களுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொன்னான். நான் அதை நம்பாம உங்க ஆபீஸுக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது உங்களுக்கு சித்ராவுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குங்கிறது. அப்பதான் தெரிஞ்சது. மாமா, உங்களுக்கே சின்ன வீடு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. பாத்தீங்களா, செய்யாத தப்ப நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. அதே மாதிரி தான் எனக்கும் கோபம் வருது. உங்க மேல நான் பெரிய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன் மாமா. உங்களை நான் என் அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். அதுக்காகத்தான் நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். மனுஷனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்துட்டா பேசி கிளீன் பண்ணிக்கணும். அப்படி கிளீன் பண்ணல அந்த மனுஷனுக்கு அதுவே பெரிய நோயா போயிரும். மாமா, நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை நீங்க எனக்கு போட்ட பிச்சை. உங்களுக்கு நான் எப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். உங்க பேச்ச நான் நம்புறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்க ஜாதகம் சரியில்லை. அதனால எந்த ஒரு நல்ல காரியமும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் செய்யணும். அப்படி மீறி செஞ்சா உங்க 2வது பொண்ணுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அதனால 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாண பேச்சை எடுப்போம். நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் உங்க மனசு நோக்கிற மாதிரி பேசி இருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. என்ன மாமா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க பெரியவங்க. எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு.
எனக்கு உங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நீங்க தான் ரொம்ப விருப்பப்பட்டு கட்டாயப்படுத்ததால நான் ஒத்துக்கிட்டேன். சரி மாப்பிள, நீங்க உங்க வேலையை பாருங்க. இப்ப நான் கிளம்புறேன். வரேன் மாப்பிள. வாங்க மாமா. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். கல்யாணி